ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு வறுவல் தான். அதுக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதுதான் முக்கியம் இந்த மசாலா. வச்சுட்டு எண்ணெயில் சோம்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கிறது வாசனைக்காக தான். தேவையில்லை, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா வேறு காரம் இருக்குது. பார்த்தா ஒரு 2 தான் பச்சை மிளகா. உப்பு போட்டுக்கோங்க. நண்டு வறுவலுக்கு வெங்காயம் அந்த வதக்கி அரைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேறு மாதிரியான டேஸ்ட் தரும். நம்ம சிக்கன் மட்டன் வறுக்கிற மாதிரி அப்படியே டைரெக்டாக வறுக்கக்கூடாது. இந்த மெத்தடில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட்டு நண்டு வறுவலுக்கு கிடைக்கும். நண்டு கொஞ்சமாக நான் மசாலா போட்டு வச்சுக்கிறேன். மஞ்சள்தூள், நண்டு வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க. கிலோ நண்டு இது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இதிலே வெந்துடும். ஆமாம், நண்டெல்லாம் நண்டு குயிக்காக வெந்துடும். அதனால் 1/2 டம்ளர் ஊற்றிருப்பியாம்மா. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. இது 1/2 கிலோனால் எவ்வளோ தேவையோ கொஞ்சம் ஓரளவுக்கு முழுகுனா போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த நண்டு வறுவல் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு முக்கால்வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இறக்கிட வேண்டியது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.